உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கங்கள். மீண்டும் ஒரு சனிக்கிழமை மாலை பொழுதில் உங்கள் அனைவரையுமே சந்தித்திருக்கின்றோம். வானவில் சீசன் 2வின் 2வது பாடல் தொகுதியின் இறுதி வாரத்துக்கு வந்திருக்கிறோம். கடந்த 4 வாரங்களாக நீங்கள் வழங்கியிருக்கக்கூடிய பாடல்களுக்கான ஆதரவின் அடிப்படையில் இந்த வாரம் தரவரிசையில் 2வது வெற்றி பாடல், அதாவது இந்த பருவகாலத்தின் 2வது பாடல் தெரிவு செய்ய போகின்றோம். இறுதிச் சுற்றுக்காக வரக்கூடிய பாடலை இந்த வாரம் உங்களுக்காக நாங்கள் தெரிவு செய்ய போறோம். நீங்கள் தந்திருக்கக்கூடிய ஆதரவு தான் இந்த தரவரிசைகள் முழுமையாக வந்திருக்கிறது. கடந்த 4 வாரங்களில் நீங்கள் தந்திருக்கக்கூடிய ஆதரவு. சரி, தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இது சீசன் 2 பல்வேறுபட்ட வித்தியாசங்களோடு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பரிசுகளிலும் வித்தியாசங்கள் இருக்கிறது, உங்களுடைய வாக்களிப்பு முறையிலும் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளும், நீங்கள் வாக்களிக்கக்கூடிய முறை வந்து வானவில் .ibctamil.com என்ற இணையதள பக்கம் மூலமாகத்தான் உங்களுடைய வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்ற விடயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே நிகழ்ச்சியில் என்னவென்றால் வித்தியாசமாக 2வது சீசன் என்பது உங்களுக்காக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். இது பிரதானமாக உங்களுக்காக நாங்கள் தருகின்றோம். சரி, பாடல்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்தால் வானவில் @ibctamil.com என்ற எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். உங்களுடைய ஒரிஜினல் பாடல் பிரதிகளாக எங்களுக்கு வந்தால் நிகழ்ச்சியோடு நாங்கள் வரக்கூடிய ஒழுங்கின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். இது சீசன் 2வின் 2வது பாடல் தொகுதியின் இறுதி வாரம். வெற்றி பாடலை தெரிவு செய்யக்கூடிய வாரத்துக்குள் வந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இது வானவில் சீசன் 2. உங்களை நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களாக எதிர்பார்க்கின்றோம். உங்களுடைய ஆதரவு என்பது நம்முடைய பாடல்களுக்கு எந்த அளவு தூரம் இருக்கின்றது என்பது இந்த நிகழ்ச்சி வெளிப்படையாக பலருக்கு எடுத்துக்காட்டுகிறது. பலருடைய முயற்சிகளுக்கு உங்களுடைய எடுத்துக்காட்டு உரமாக மாறிக்கொள்கிறது. சரி, இந்த வாரம் 5ஆம் இடத்தை பிடிக்க போகின்ற பாடல் இந்த பருவ காலத்திலிருந்து வெளியேறக்கூடிய பாடலாக எந்த பாடல் இருக்க போகிறது? தொடர்ச்சியாகவே வரக்கூடிய கடைசியாக வந்திருக்கக்கூடிய 2 தரவரிசைகளை பொறுத்தவரைக்கும் மாற்றங்கள் எதுவும் இல்லாத ஒரு வாரமாக இருந்தது. இந்த வாரம் சின்னதாக ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. 5ஆம் இடத்தை பிடித்துக் கொண்ட பாடல் இது என்ன விலை பாடல்? இந்த வாரம் பிடித்திருக்கும் இடம் 5. எத்தனை நாட்கள் எத்தனை மாதம் என்னுயிரே உன்னை பார்த்து கண்ணீரோ கடலை போலாச்சு. எப்படி வாழ்ந்தோம் எங்கெங்கு திரிந்தோம் சொல்லிட பூவே வந்து உன்னாலே சுவாசம் சூடாச்சு. கண்ணாடி மனதிலே கல்வீசி போகிறாய். என்னவள் தானோ வேறு பெண்ணோ குழம்பி நானும் தவிக்கிறேன். எத்தனை நாட்கள்
ஞாபகம் உள்ளத்தில் மோதி மோதி உயிரை குடிக்கின்றது. எப்போது மாறினாய் என் நெஞ்சை கீறினாய், என்னவள் தானோ வேறு பெண்ணோ, குழம்பி புலம்பி தவிக்கிறேன். எத்தனை நாட்கள் எத்தனை மாதம் என்னுயிரே உன்னை பார்த்து, கண்ணீரோ கடலை போலாச்சு. கண்ணாடி மனதிலே கல்வீசி போகிறாய், என்னவள் நானோ வேறு பெண்ணோ, குழம்பி நானும் தவிக்கிறேன். எத்தனை நாட்கள் எத்தனை மாதம் என்னுயிரே உன்னை பார்த்து, கண்ணீரோ கடலை போலாச்சு. அது என்ன விளைப்பாடல்? வித்தியாசமான முறையில் நாங்கள் ஏற்கனவே நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக் கொண்ட விடயம், இயற்கைகளை அழகாக கிராமத்து மனத்தோடு காட்டிய பாடல். இந்த பாடலுக்கான இசையோடு சேர்த்து வரிகளை செவ்வேள் அமைத்திருக்க சுதர்சன் இந்த பாடலுக்கான இயக்கத்தை அமைத்திருக்கிறார். உண்மையிலே வித்தியாசமாக வந்திருந்த பாடல் பல இடங்களை மீண்டும் நினைத்து பார்ப்பதற்கான ஒரு காட்சிகளை அமைத்த பாடலாக மாறியிருந்தது. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இடம் பின்வாங்கி இருக்கிறது, 5ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த பருவ காலத்துல இருந்து வெளியேறக்கூடிய பாடலாக மாறி இருக்கிறது. சரி, உங்களுடைய பாடல்கள் வெளியேறும் போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லா பாடல்களுமே தரமான பாடல்கள் தான். ஒரு சில வரக்கூடிய வியூஸ், இணையதள பக்கம் மூலமாக வழங்கி இருக்கக்கூடிய ஆதரவு தான் முழுமையாக தீர்மானிக்கிறது. உங்களுடைய பாடல்கள் தொடர்ச்சியாக ஐபிசி தமிழ் மற்றும் ஐபிசி இசை ஊடாக தொடர்ச்சியாகவே மக்களை சென்று சேர காத்திருக்கிறது. எனவே கவலைப்பட தேவையில்லை, உங்களுடைய பாடல்கள் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட பாடல்களாகவே மாறி இருக்கிறது. சரி, அடுத்து நாங்கள் 4ஆம் இடத்தை பிடித்துக் கொண்ட பாடலுக்கு செல்ல போகின்றோம். 4ஆம் இடத்தை பிடித்துக் கொண்ட பாடல் கடந்த 2 தரவரிசைகளை பொறுத்த வரைக்கும் அது 5ஆம் இடத்தில் இருந்த பாடல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருபடி முன்னேறி இருக்கிறது. இறுதி வாரத்தில் அச்சம் என்பது மடமையடா இந்த வாரம் பிடித்திருக்கக்கூடிய இடம் 4. Rap machines.
அது இந்த வாரம் 4ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டு இந்த பருவகாலத்திலிருந்து வெளியேறக்கூடிய பாடலாக அச்சம் என்பது மனமேடா மலேசியா மண்ணிலிருந்து வித்தியாசமாக இளமைத்துள்ளரோடு வந்த பாடலாக இருக்கிறது. ஏடிக்கையோடு சேர்ந்து, அதாவது தினேஷ் கனகரத்னத்தோடு சேர்ந்து ஸ்ரீராஜ்கோள் அமைத்த பாடலாக இருக்கிறது. ரெப் மிஷன் இந்த பாடலுக்கான மியூசிக்கை ஒரு அணியாக சேர்ந்து வழங்கி இருக்கின்றார்கள். வித்தியாசமான ஒரு பாடல், பலரை திரும்பி பார்க்க வைத்த பாடல். என்னடாப்பா இது சினிமாவில் வந்து வரக்கூடிய பாடலா இருக்கு அப்படின்னு சொல்லி பலர் எங்களுக்கு சொல்லிக் கொண்ட பாடல். இருந்தாலும் இந்த வாரம் 4ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டு இந்த பருவகாலத்திலிருந்து வெளியேறக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக உங்களுடைய பாடல்களையும் அபிஸ் தமிழ்ல நாங்கள் தர காத்திருக்கிறோம். மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுக் கொண்ட பாடல் இந்த பாடலும் ஒரு பாடல். எனவே அனைத்து பாடல்களுமே வரவேற்பை பெற்றுக் கொண்டாலும், எனவே தரவரிசை என்பது ஒரு சில ஓட்டிங் அடிப்படையில் தான் வித்தியாசத்தோடு இது வந்திருக்கிறது. எனவே உங்களுடைய பாடல்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். தொடர்ச்சியாக கடந்த 4 ஆண்டுகளுக்குள் வெளியிடப்பட்ட பாடல்களாக இருந்தால் எங்களுக்கு அனுப்பி வைங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள காத்திருக்கிறோம். இதை விட எங்களுடைய தொலைக்காட்சிகளையும் நிகழ்ச்சிகளிலும் உங்களுடைய பாடல்கள் வந்து கொண்டிருக்கும். சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் தொடர்ச்சியாக நீங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தால் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு முன்னாடி சின்னதார் விளம்பர இடைவேளை. மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ச்சியாக இணைந்திருங்க.